والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج. متفق عليه. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 116வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 237 வசனங்கள் வரை உண்டான விளக்க உரைகள் கடந்த வாரம் வரைக்கும் நாம் கேட்டு வந்தோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 238, 239 ஆகிய 2 வசனங்களுக்குண்டான விளக்க உரையை நாம் கேட்க இருக்கின்றோம். கடந்த 3 வாரங்களாக மஹர் என்பது கணவன் மனைவிக்கு தரக்கூடிய அன்பளிப்பு தொகை என்கின்ற தலைப்பின் கீழ் 3 வாரங்களாக அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் முழுமையாக கேட்டு வந்தோம். மஹரை பற்றி இன்னும் அதிகமான ஏராளமான சட்டங்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். நமக்கு இந்த தஃப்சீருக்கு தோதுவாக, இந்த கால சூழ்நிலைக்கு தோதுவாக எதை முதலில் சொல்ல வேண்டுமோ, முக்கியமாக நாம் கேட்க வேண்டுமோ, அதை மட்டுமே நாம் கடந்த 3 வாரங்களாக நாம் கேட்டு வந்தோம். அது அல்லாமல் இன்னும் ஏராளமான சட்டங்கள் மஹரை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றன என்பதை நாம் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த மஹரினுடைய அந்த விஷயத்திற்கு அடுத்து கணவன் மனைவி இருவரும் திருமண வாழ்வை தொடங்குகிற போது திருமண நாள் அன்று அவர்களுக்கு ஈஜாப் கபூல் துஆ இதுவெல்லாம் சொல்லப்பட்டு பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் பெரியவர்களால் எல்லாம் துஆக்கள் எல்லாம் அவர்களுக்கு செய்யப்பட்டு உற்றார் உறவினர்கள் அவர்களை வாழ்த்தி துஆ செய்து அவர்களை மணமக்களாக எல்லோரும் அவர்களுடைய வீட்டிலே சந்தோஷமாக அந்த முதல் நாளிலே அவர்களை விட்டு வைத்து வருகிற போது கணவன் மனைவியாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த தம்பதியர் தங்களுடைய வாழ்க்கையிலே முதலில் எதை முக்கியத்துவமாக எடுத்து அவர்கள் கவனம் கொடுத்து செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா மஹருக்குண்டான அந்த சட்டங்களை முடித்துவிட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய அந்த தம்பதியர்கள் இதைத்தான் முக்கியமாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 238, 239 ஆகிய 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுகிறார். இந்த 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுவதற்கு என்ன காரணம்? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கணவன் மனைவி இருவரினுடைய வாழ்க்கை அதனுடைய தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும். அதனுடைய தொடக்கம் நேர்மையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இருவருடைய முதல் சந்திப்பு
சந்தோஷம் மிகுந்ததாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். தொடங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அவருடைய வாழ்நாள் முழுவதிலுமே அவர்கள் வாழ்ந்து சாதித்து அல்லாஹ்வை அடைகின்ற வரை அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, உற்றார் உறவினர்களோடு அரவணைத்து வாழுதல், பெற்றோர்களை அரவணைத்து வாழுதல், மாமனார் மாமியாரை அரவணைத்து வாழுதல், எல்லோருடைய துஆவை பெறுதல், குறிப்பாக அல்லாஹ் ரசூலினுடைய திருப்திக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல், இதுவெல்லாம் அவர்கள் செய்து கொள்கிற போது அவருடைய வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் செழிப்பானதாகவும் இருக்கும். எப்போதுமே நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு திருமணம் முடித்துக் கொள்கின்ற போது பெற்றோர்களாகிய நமக்கெல்லாம் என்ன தோணும், என்ன என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டன்ற அந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது, செழிப்பா எல்லா காலத்திலையுமே அவர்களுடைய விஷயங்களை அவர்களாகவே அவர்கள் நிறைவேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்திலே அவர்கள் போய் நின்று விடக்கூடாது. அவர்களை அந்த அளவிற்கு நாம் எல்லா வகையிலும் அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லா வகையிலும் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் மணமகளை குறை சொல்லிவிடக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் மணமகனை குறை சொல்லிவிடக்கூடாது. அந்த அளவிற்கு பார்த்து ஒவ்வொன்றையும் நாம் கண்ணும் கருத்துமாக நாம் செய்வோம் இல்லையா? இதுவெல்லாம் எதற்கு? அந்த தம்பதியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் இல்லையா? அப்ப அவங்க எதை முக்கியத்துவமாக எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதை வாழ்க்கையில முக்கியமா எடுத்துக்கணும், எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், கவனத்தை கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்தில் அவர்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், அந்த முக்கியத்துவம், அந்த கவனம், அந்த பேணுதல் அந்த விஷயத்தில் கொடுக்கின்ற போது அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிக்காவிட்டால், கவனத்தை கொடுக்காவிட்டால், பேணுதலை செலுத்தாவிட்டால் வாழ்க்கை ரசிக்காது. 30 நாள் மோகம், 30 நாள் ஆசை, 30 நாள் தீராத விருப்பம் எல்லாமே நிறைவேறும். அதுக்கப்புறம் எல்லாமே கசந்து போயிடும். அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கையினுடைய தொடக்கம் எப்படியோ அதுதான் அதனுடைய முடிவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதனாலதான் நமக்கெல்லாம் சிறந்த தம்பதியர்களாக யார் தெரிவாங்க? சிறந்த தம்பதியர்களாக நம்ம எப்பவுமே சிறந்த தம்பதியர்களாக அந்த ஒரு இமேஜ் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ரெண்டு பேரை தான் இந்த திருமண வாழ்க்கையில நம்ம முன்னுதாரணமாக வைப்பது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்டவங்க? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அவர்களும் ஒரு சஹாபி, 4வது சஹாபியாக அவங்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம அறிவின் தலைவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வீரத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களும் சொர்க்கவாதி. இந்த உலகத்திலே அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது, முபஷ்ஷிருன் பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டவர். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்டவங்க? உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்பதோடு மட்டுமல்லாம சுவனத்தில் நுழையக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் அவர்கள்தான் தலைவி. சுவனத்தில் நுழையக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே அவர்கள்தான் தலைவி.
சுவனத்தின் தலைவி அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே சொர்க்கவாதி. அவங்க மட்டுமா? அந்த ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் இணைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி அதன் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் ஹதரத் ஹசன் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ரெண்டு பேருமே எப்படிப்பட்டவங்க? கொஞ்சம் இங்க பாருங்களேன், கொஞ்சம் இங்க கவனத்தை செலுத்துங்களேன். சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர்கள் அவங்க தான். ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கணவரும் சொர்க்கவாதி, மனைவியும் சொர்க்கவாதி. அந்த கணவனும் மனைவி இருவர் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளும் சொர்க்கவாதி. அற்புதமான குடும்பம்ல. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்குமே நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு திருமணம் முடித்து வச்சதுமே நம்ம என்ன துவா செய்யணும்? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, யா அல்லாஹ் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரையும் நல்ல ஒரு பாசத்தோடு நேசத்தோடு வாழக்கூடிய தம்பதியர்களாக இவர்களை ஆக்கி வைப்பாயாக. நீ கமா அல்லஃப்த பைன சய்யிதினா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா வ ஃபாத்திமத்து ஸுஹ்ராயில் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவருடைய திருமண வாழ்க்கையில் எப்படி பாசத்தோடும் நேசத்தோடும் எல்லா விதமான பண்புகளோடும் அன்புகளோடும் அவர்களை நீ எப்படி வாழ வைத்தாயோ அதுபோல இந்த கணவன் மனைவி இருவரையும் நீ வாழ வைப்பாயாக. துவா செய்யணுமோ இல்லையா? அது மட்டுமா துவா செய்யணும்? எப்படின்னா துவா செய்யணுங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா ஆதம் வ ஹவ்வா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதினா இப்ராஹீம் வ ஹாஜர் வ சாரா வ ஹாஜர் அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்றோமா இல்லையா? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன யூசுப் வ சுலைஹா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சுலைமான் வ பில்கீஸ் அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன மூஸா வ ஸஃபூரா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன அய்யூப வ ரஹீமா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم والأزواج المطهرات رضوان الله تعالى عليهن أجمعين. சொல்றோமா இல்லையாங்க? இந்த துஆவுக்குலாம் அர்த்தம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்மள இடதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய பெயரோடு சேர்த்து துவா செய்ய கூடாது என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதிலும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பயான் அதிகமாக கொண்டு செல்கிறது. பாருங்க, நபிமார்களுடைய பெயர்களோடு ஏதேதோ பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இணைக்கப்பட்டு அவங்க தான் மனைவி என்று சொல்லி துவா செய்யறாங்க. பாருங்க, நம்முடைய பிள்ளை திருவங்களுக்கு அப்படின்னு நம்முடைய இடதுசாரிகளான மக்கள் இன்னைக்கு அந்த துவாவை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நவுதுபில்லாஹ். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏன் குர்ஆன்ல சொல்லப்பட்டது ஹதீஸ்ல சொல்லப்பட்டது மட்டும் தான் நீ செய்றியா? குர்ஆன்ல சொல்லப்படாத ஹதீஸ்ல சொல்லப்படாத விஷயங்கள் நீ ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கியே. நீ கூட்டத்தை எல்லா கூட்டத்திலையும் பெண்களை கூட்டமா கூட்டிட்டு போறிய. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையா? இல்ல. நீ குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் நீ செய்வ. நாங்க செஞ்ச அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்கிற. எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியல. உனக்கு அந்த அரபியும் படிக்க தெரியாது, அந்த அரபி மொழியும் தெரியாது, அந்த அரபி மொழியினுடைய உணர்வும் உனக்கு தெரியாது. அப்படி தெரியாதப்போ உனக்கு நாங்க என்ன சொல்லியும் புண்ணியமும் இல்லை. அப்ப எதுக்கு நாங்க சொல்றது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த துஆ நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள் வாழ்க்கையை தொடங்குகிற போது நபிமார்கள் ரசூல்மார்கள் அவருடைய மனைவிமார்களோடு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஆக்கிக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட பாசத்தோடும் நேசத்தோடும்
நம்முடைய பிள்ளை செல்வங்களும் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் தான் அந்த துஆவை நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம் இல்லையா? இப்படிதான் வாழ்க்கையை தொடங்கும். அந்த துஆல நம்ம முக்கியமாக இன்னைக்கு கவனிக்க வேண்டிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸுடைய வெளிச்சத்தில் இமாம் பெருமக்கள் நமக்கு இந்த துஆவை கற்றுத் தருகிறார்கள். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நிழலே கிடைக்காத அந்த நாளில் 7 நபர்களுக்கு நிழல் கிடைக்கும். அந்த 7 நபர்களில் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செல்போன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இங்கே அல்லாஹ்வை நினைப்பதற்காண்டி வருகிறோம். மற்ற நேரங்களில் போய் என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க, அது உங்களுடைய உரிமை. அதில் நம்ம கை வைக்க முடியாது. செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, கவனமாக கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், 7 நபர்கள் நிழலே கிடைக்காத அந்த நாளில் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பார். அந்த 7 நபர்களில் ஒருவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த ஒரு ஆண் மகன். அந்த ஆண் மகனை பார்த்து ஒரு பெண் அழைக்கின்றார். தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அழைக்கிறார். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? அழகு, சௌந்தரி, செல்வம் மிக்கவள், செல்வம் படைத்தவள். நம்மளாம் இன்னைக்கு காசு பணத்தை வச்சிருக்கிறவங்களை பார்த்து தான் நம்மள சில பேர் போயிடுறோம். நம்மள பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் நாடிய நம்மள உள்ள நல்லடியார்கள் அப்படி போக மாட்டார்கள். ஆனா ஒரு சில நபர்கள் அப்படி போய் விடுகிறார்கள். நல்ல அழகு, சௌந்தரி, அழகும் இருக்குது, காசு பணமும் அவள்கிட்ட இருக்குது, அவளே நம்மளை கூப்பிடுறா என்று அந்த சமயத்தில் யோசித்து அந்த ஆண் மகன் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார், இன்னி அகாஃபுல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு கண்களையும் தலையையும் கீழே போட்டுவிட்டு அப்படியே திரும்பி வருகிறார் அல்லவா? அவர்தான் நாளை மறுமையில் நிழலே கிடைக்காத அந்த நாளில் நிழல் கொடுக்கப்படக்கூடிய சிறந்த ஆண் மகனாக இருக்கிறார். அவர்தான் சிறந்த சிங்கம். அவர்தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்தி காட்டுகிறார்கள்? பெண்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஆண் அல்ல, அவன் ஆம்பளையே கிடையாது. அப்ப அவன் எப்படி, அவன் யாரு? தோற்றத்தில் அவன் ஆண் மகனாக இருப்பான், ஆனா அவன் வேற மாதிரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். ஆண் மகனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி, தன்னுடைய உள்ளத்தை நெறிப்படுத்தி கட்டுப்பாடோடு வைத்திருக்கக்கூடிய நபர் தான் ஆண் மகன். உள்ளத்தை கட்டுப்படுத்துபவன் சிறந்த வீரன். உள்ளத்தை கட்டுப்படுத்துபவன் தான் சிறந்த வீரன். மல்யுத்தத்தில் சண்டையிட்டு ஜெயிக்கக்கூடியவன் அவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வீரன் யார் தெரியுமா? மன் யம்லிகு நஃப்ஸா, தன்னுடைய உள்ளத்தை யார் பக்குவப்படுத்தி வருகிறாரோ, நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் சிறந்த வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் மலக்குமார்கள் மூலமாக ஆண் மகனிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த எழுதி வைத்திருக்கக்கூடிய பட்டியலில் ஜினா என்கின்ற விபச்சாரம் முழுமையாக எழுதி வைக்கப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள் ஜமாஅத்தார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா பனி ஆதம் ஹல்லஹு மினஸ் ஜினா, விபச்சாரத்திலிருந்து கட்டுப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குமார்கள் மூலமாக பதிவு செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். அதை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். 2 கண்களுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? அந்நிய பெண்களை பார்ப்பது. நாவினுடைய விபச்சாரம் எது தெரியுமா? அந்நிய பெண்களிடம் பேசுவது, ஆபாசமாக பேசுவது. நண்பர்களோடு இருக்கின்ற போது இரவு நேரத்தில் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்வது. அதுபோல உள்ளத்தினுடைய விபச்சாரம்
விபச்சாரம் எது தெரியுமா? உள்ளத்தில் ஒரு பெண்ணை பற்றி தோற்றுவித்து அந்த பெண் இப்படி இருப்பாள், அந்த பெண்ணுடைய அங்கங்கள் இப்படி இருக்கும் என்று யோசிப்பது என்பது உள்ளத்தினுடைய விபச்சாரமாக இருக்கிறது. அதுபோல மறைவிடத்தினுடைய விபச்சாரம் எது தெரியுமா? அது அந்த நேரத்தில் அந்நிய பெண்ணோடு இணைவது, இதுதான் மறைவிடத்தினுடைய விபச்சாரம். இப்படி கண்களினுடைய விபச்சாரம் இருக்கிறது, நாவினுடைய விபச்சாரம் இருக்கிறது, உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கான விபச்சாரம் இருக்கிறது, உள்ளத்தினுடைய விபச்சாரம் இருக்கிறது. இதுவெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பொய் தான் சொல்லும். யா அல்லாஹ் நான் அப்படி செய்யல, கண்ணு சொல்லும் யா அல்லாஹ் அப்படிலாம் ஒரு பொம்பளைய பார்க்கல, பிகரை பார்க்கல அப்படின்னு தான் சொல்லும். அப்போ மலக்கு வந்து சொல்லுவாரு, இவன் இப்படி பார்த்தான் யா அல்லாஹ், நான் எழுதி வச்சிருக்கேன் டேட்டு, இந்த டைமு, இவன் எந்த பொண்ணை பார்த்தா, எந்த பொண்ணுகிட்ட பேசுனா, எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த மலக்கு வந்து ஏடுகளை வந்து காட்டுவார். லா தப்தீல லிகலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை யாராலும் மாற்றிவிட முடியாது. ஏங்க இந்த உலகத்துல தாங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்புவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்குவாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னிலையில மலக்குமார்கள் யா அல்லாஹ் நான் எழுதி வச்சிருக்க டேட்டு, டைமு, வினாடி, நொடி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். அவன் எப்படி பேசுனா, எப்படி குழஞ்சி பேசுனா, எப்படியெல்லாம் அவன் வந்து அந்த பெண்ணோடு இருந்தான், எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய உறுப்புகள் வந்து அந்த இடத்துல பொய் சொல்லுவான். ஆனா மலக்குமார்களுடைய ஏடுகள் அந்த இடத்தில் பொய்யாக ஆகாது. ஏன்னால் அல்லாஹ் தஆலா அதை லௌஹுல் மஹ்ஃபூதிலே அதை பதிவு செய்து வைத்து விட்டார். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு உலகளாவிய சர்வதேச அளவில் கொண்டாடப்படக்கூடிய காதலர் தினம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அப்படி யாராவது கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை இந்த ஜும்ஆவினுடைய நல்ல நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களுக்கும் வளரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கும் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். காரணம், இளைய தலைமுறையின் மூலம்தான் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நிலைத்து நிற்பதற்கு அது காரணமாகும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அது அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார், அல்லாஹ் நிலைத்து காட்டுவார். இருந்தாலும் அதற்கு ஒரு காரணமாக இளைய தலைமுறையினரை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றார். எனவே இளைய சமுதாயத்தை காக்க வேண்டிய கட்டாயமான பொறுப்பில் ஜமாத்தார்களாகிய நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.